வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்முங்கினோட ஃபவுண்டர். இன்றைக்கி வந்து நம்ம ஆனமலையில் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 30 ஏக்கர் தென்னந்தோப்பு. அந்த ஃபார்மோடைய ஓனர் மிஸ்டர் விஷ்ணு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம க்ரோட்ரான் 1.5 இயர்ஸ் ஆச்சு. 1.5 இயர்ஸ் சம்திங். ஓகே. ஒன்று டபோ ஆமாம், நீங்கள் ஃபேஸ்ட் மேனராக போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இரிகேஷனில் ஆரம்பிச்சிருக்கிறோம். போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஃபெர்டிகேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. ஆமாங்க, ஃபெர்டிகேஷனும் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம்ஸையும் சேர்த்தலான்ட்டு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து க்ரோட்ரானை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இரிகேஷன் டிசிப்ளின் கரெக்டாக வந்ததும் இன்னும் கரெக்டாக இன்லைனில் இருக்குது. அதே மாதிரி அந்த உரங்களை இப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஃபெர்டிகேஷன் மிஷின் இல்லை, பட் இருந்தாலும் மேனுவலாக தான் கொடுக்குறேன். மேனுவலாக கொடுக்கும்போது அந்த ஒரு கரெக்டான டைம்லைனில் கொடுக்கறதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் வாழை வந்து இன்டர்கிராப்பிங்காக பண்ணியிருக்கீங்க. ஸ்பெசிஃபிக்காக செவ்வாழை அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி இன்டர்கிராப்பிங் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்க? செவ்வாழைன்னு இல்லைங்க, லைக் இந்த என்னோட சாயிலுக்கு செவ்வாழை ஃபர்ஸ்ட் நல்லா ஈல்டு வரும். கால்சியம் ரிச் சாயிலுங்க, அதனால. அப்புறம் மோரோவர் செவ்வாழை வந்து 1.5 வருஷ கிராப்பு. ரேட் நல்லா இருக்குது. ஒரு 60-50 ஆவரேஜாக ஒரு ட்ரீ வந்து ஒரு 20 kgs எடுத்தோம்னாலே ஒரு நல்ல ஒரு இன்கம். ஆனால் என்ன, ஒரு 1.4 months வெயிட் பண்ணும். 1 year 4 months அவுட்புட் எடுக்கிறதுக்கு. ஓகே. அப்புறம் மோரோவர் நான் இந்த சம்மர் எஃபெக்டை பீட் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ கிளைமேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக சரி அது ஒரு ஆட் ஆனாக இருக்கட்டும்னு வாழையும் போட்டிருக்கேன். ஓகே. எக்ஸ்ட்ரா இன்கம் ப்ளஸ் கோகனட் ட்ரீஸையும் கொஞ்சம் கிளைமேட் இதாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதை நிறைய இடத்துல நான் இதை பற்றி நான் பேசியிருப்பேன். பொதுவாக எல்லா கிராப்புக்குமே வந்து ஒரு சர்டன் ஹியூமிடிட்டி வேணும். கண்டிப்பாக அந்த ஹியூமிடிட்டி கரெக்டாக இருக்கும்போது அதோடைய பாலினேஷன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஈல்டு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல பர்டிகுலர் சம்மரில் வந்து ட்ரை ஆகும்போது அந்த ஹியூமிடிட்டியோட லெவல்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது வாழை பர்டிகுலர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹியூமிடிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று நீங்கள் சொன்ன நம்பர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இப்போது ஒரு ஏக்கருக்கு இன்டர் கிராப்பிங்கிறதுனால ஒரு 700 மரம்னு வச்சுக்கிட்டா கூட போடலாங்க. 20 கிலோ அப்படின்னா ஒரு 14 tons 12 tons கூட எடுத்துக்கலாம். 12 டேமேஜஸ் எல்லாம் போக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 12 tons இன்டூ ஒரு ஆவரேஜ் 50 rupees அப்படின்னா கூட ஒரு 6 lakhs இன்கம் உங்களுக்கு வரும் 1.5 இயர்ஸில். கண்டிப்பாக ஒரு ஈவன் ரொம்ப செலவு நிறைய பண்ணிட்டோம், 2 lakhs செலவு பண்ணிட்டோம்னா கூட ஒரு 4 lakhs ப்ராஃபிட் ஈஸியாக நம்ம அடிஷ்னல் இன்கம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருப்பேன்னா, கோகனட்டை விட இன்டர் கிராப்பிங் இன்கம் தான் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட்லி டெண்டர் கோகனட் கொடுக்குறீங்க இல்லையா? மோஸ்ட்லி அது கொடுக்குறீங்க. அதனால உங்களுக்கு அதுலேயே ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். இது ஒரு அடிஷ்னல் இன்கம். மோரோவர் மைக்ரோ கிளைமேட் கிரியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த சம்மரை பீட் பண்ணுறக்காக இப்போ இந்த ஒரு 2 yearsஆல வந்து கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக வெயில் அடிச்சிருக்கு. அதனால நம்ம நீங்கள் வந்து போன வருஷம் அந்த பீக் டெம்பரேச்சரில் உங்களோட ஈல்டே குறைஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பாக எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் 40% ஆஃப் ஈல்ட் ட்ராப் ஆச்சு. ஸோ அந்த ட்ராப் ஆனது வந்து மேபி இந்த மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது இல்லை. நான் வந்து ஒரு 4-5 ஃபார்ம்ஸ் போய் பார்த்தேன். இப்போ நீங்கள் தயா சார் ஃபார்மு, நான் அவருது சேத்துமடியில் நிறைய ஃபார்ம்ஸ் யாரெல்லாம் இன்டர் கிராப் பண்ணியிருக்காங்களோ, வெயிலோட இன்டென்சிட்டி சாயில் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்களோ அவங்க ஃபார்மில் ஈல்டு குறைஞ்சதுன்னா ஒரு 20% தான் குறைஞ்சது. பட் ஓப்பனாக இருக்கிற ஃபீல்டில் ஹியூஜ் டிராஸ்டிக் சேஞ்சஸ். இது அதே ஃபெர்டிகேஷன் அதே வாட்டர் தான் கொடுக்குறோம். பட் ஹியூமிடிட்டி எஃபெக்ட்னால போலன்ஸ்லாம் ட்ரை ஆகுது, ப்ராப்பராக பாலினேஷன் ஆகுது. ப்ளஸ் நீங்கள் இப்போ சொன்ன இன்னொரு விஷயம் வந்து இந்த மண்ணோடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஜாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக என்னது ஒரு கவர் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ நீங்கள் க்ரோட்ரான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்ஸ்டால் பண்ணி முடிக்கல, இரிகேஷனுக்கு மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அதனால பெனிஃபிட்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு? கண்டிப்பாக எனக்கு வந்து ப்ராப்பராக டெய்லியும் அந்த இரிகேஷன் நடந்துருது. ஓகே. மோரோவர் நான் இப்போது எங்கே வெளியே இருந்தாலோ லேபரே லீவ் போட்டாலும் அந்த மார்னிங் 6 o'clock செட் பண்ணி வச்சோம்னா லைக் எல்லா வேல்ஸும் இரிகேட் ஆயிடுது. அது ஒன்றுங்க. அப்புறம் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆளே இல்லைனாலும் இட்ஸ் ஒர்க்கிங்காக இல்லையா, இல்லை சப்போஸ் ஃபியூஸே போயினாலும் யூ கேன் கால் த லைன்மேன் வந்து எது இங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதில் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே. கிளியரான இரிகேஷன் நடக்குது. அதுவும் நடக்குது. லைக் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸோ ஏதோ ஒன்று வரும், பட் நம்ம அங்கே போகிறோமேன்னு சொல்லி இங்கே ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவோம். அது கிடையாது. டெய்லியும் அது பார்த்துக்குது. நம்ம இருந்தாலும் அதோட வேலையை அது பார்த்துக்குது. இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி இன்னொரு பெனிஃபிட் எனக்கு ஆட் ஆகிருக்குது. லைக் ஆட்டோமேஷன் பண்ணதுலேருந்து டெய்லி இரிகேட் ஆகுது. இப்போ டெய்லி இரிகேட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா லைக் ஹார்வெஸ்ட் டைம் டெண்டர் கோகனட்ஸ் வந்து ஒரு 5 days ப்ரையராக வருது. ஸோ ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கு 5 daysங்கும் போது லைக் த்ரூ தி இயர் பார்க்கும்போது 1 or 2 ஹார்வெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அதில் நல்ல ஒரு அவுட்கம் எடுக்கலாம், ப்ராஃபிட். ஸோ அது ஒரு முக்கியமானது. அண்ட் மோரோவர் ட்ரிப்பர்ஸ் அண்ட் ஃபெர்டிகேஷனில் என்ன அட்வான்டேஜ்னா லீச் ஆகிறது இல்லை உரம். மெயினாக என்னோடது கொஞ்சம் இந்த அரிக்கா பார்த்து பிளாட் வந்து கொஞ்சம் கிளேஸ் டைப் சாயில். ஸோ ஹையர் அமௌண்ட் ஆஃப் உரம் வந்து ஒரு வருஷத்துக்கு அங்கேயே வச்சோம்னா லீச் ஆகிடும். ஈரத்தில் அப்படியே இட் ஸ்டார்ட்ஸ் பாசிங், அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். ஸோ நம்ம மந்த்லி கொடுக்கும்போது ட்ரீஸும் அதை அப்சர்வ் பண்ணிக்குது, நம்மளுக்கு அட்வான்டேஜும் கூட.
ஸோ இது வந்து 4 மாதம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ மேபி இன்னொரு 6-7 மாதத்துக்கு 8 அப்புறமா மந்த்ஸ்க்கு அப்புறம் பஞ்சஸ் வெளிய பஞ்சஸ் வரும். வெளியே வரும். அது வெளியே வந்து மேபி 1 மந்த்துக்கு அப்புறமா ஒரு திருப்பியும் ரீவிசிட் பண்ணலாம். கண்டிப்பா. அப்போ ரீவிசிட் பண்ணும்போது உங்களுடைய டெலிஜென்ட் இரிகேஷன் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குது. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் இந்த 20-25 கிலோ பர் பஞ்ச்லாம் எடுக்கிறது இல்லை. ஷூர். ஸோ உங்களுடைய முயற்சியில் அது எந்த அளவுக்கு பார்க்கலாம். நல்லா வருதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த வியூவர்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ், எஸ் கண்டிப்பா. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் எடுக்கலாம். அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கு வேண்டி நம்ம வி வில் ரீவிசிட் திஸ் ஃபார்ம் அகைன்.